Hi students, in the previous videos we studied about the transportation in plants. In this video we are going to learn about circulation in animals. The main circulatory medium in human body is blood. Blood only carries the oxygen and different substances from one part of the body to another. For example, the food we eat, it is assimilated into the glucose, fibers and all that. So it is carried from the stomach to the different parts of the body for the utilization, different tissues and all that by the blood. Blood is a red colored fluid connective tissue. So it is a fluid which is made up of connective tissues, and it is red color due to the presence of hemoglobin. There are two main components of blood. One is the fluid part, that is the plasma, and another is the formed elements, that is the blood cells. The blood cells are seen suspended in the plasma. பிளட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் பார்ட், அதுதான் வந்து நம்ம பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னு இருக்குது. அந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸுன்றது என்னதுன்னா பிளட் செல்ஸ். அந்த பிளட் செல்ஸ் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த பிளட் செல்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த பிளாஸ்மாவில் அப்படியே வந்து கலந்து இருக்கும். First coming to plasma. Plasma is slightly alkaline. It contains non-cellular substances. It forms 55% of blood. So plasma பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அல்கலைனாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா அதில் நான்-செல்லுலார் சப்ஸ்டன்சஸும் இருக்கும். It forms the 55% of the blood. So bloodல 55% பார்த்தீங்கன்னா blood plasma தான் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா 92% வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்கும். த ரெஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் த ப்ரோட்டீன்ஸ், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வந்து கேரி பண்ணிட்டு போகிற ஒரு மீடியமாக இந்த பிளாஸ்மா இருக்கும். அதே மாதிரி செல்ஸ்லேருந்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ஒரு ஃப்ளூயிட் மீடியமாக வந்து இருக்குது. கம்மிங் டு த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட். ஸோ தெர் ஆர் 3 ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட். ஒன் இஸ் த ரெட் பிளட் கார்பசல்ஸ், ஆர்பிசி, ஆர் வி கேன் சே இட் as the erythrocytes. Next is the white blood corpuscles, WBC, or the leukocytes. Next is the blood platelets or the thrombocytes. These are the 3 formed elements of blood. So what are the 3 formed elements of blood? Red blood corpuscles or the erythrocytes, white blood corpuscles or leukocytes, blood platelets or the thrombocytes. Red blood corpuscles or erythrocytes. So when you see in a microscope you can see they will be biconcave. Biconcave na ஒரு பக்கம் அப்படியே வந்து ரெண்டு பக்கமுமே வந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்து இருக்கிறது. This RBC, they are the most abundant cells in the human body. So அந்த human bodyயில் பிளட்டில் நம்மளுக்கு அதிகமான, ஏன்னா அது ரொம்ப டைனியாக இருக்கும், அதிகமான அளவில் இருக்கிற செல்ஸ் வந்து இந்த ஆர்பிசி. ஸோ தேர் ஆர் அபவுட் 5 மில்லியன் செல்ஸ் இன் 1 cubic millimeter ஆஃப் பிளட். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலில் வந்து 5 to 5.2 மில்லியன் இருக்கும். இதே ஒரு ஃபீமேலில் பார்த்திங்கன்னா 4 to 4.5 மில்லியன் செல்ஸ் வந்து இருக்கும். These RBC, they are formed in the bone marrow. ஸோ இது எங்கே இந்த செல்ஸ் உருவாகும் அப்படின்னா நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த போன் மேரோவில் தான் வந்து இந்த ஆர்பிசி வந்து உருவாகும். This RBC are red in color because of the presence of the respiratory pigment hemoglobin.
ஆர்பிசி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஹீமோக்ளோபின், அந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோக்ளோபின்னால் வந்து அது ரெட் கலரில் இருக்குது. ஒவ்வொரு ஹீமோக்ளோபின்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஹீம் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த ஹீம் வந்து அயன் மாலிகுல்ஸ் இருக்கும். அது வந்து தே ஹாவ் த அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜனை வந்து தன்னுக்குள்ளே இழுத்துக்கும். அதை வந்து நம்ம ஆக்சி ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். ஸோ ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை பைண்ட் பண்ணி செல்ஸ்லேருந்து லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை வந்து எல்லா டிஷ்யூஸுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதே மாதிரி என்ன பண்ணும், செல்ஸில் வந்து மெட்டபாலிக் வேஸ்ட்டாக வர கார்பன் டை ஆக்சைடு, அதை மெட்டபாலிக் வேஸ்ட் அதையும் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஆர்பிசி வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. த லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி இஸ் அபவுட் 120 days. ஸோ ஒரு மேலில் பார்த்திங்கன்னா 120 days-உம் ஃபீமேலில் வந்து 110 days-னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 120 days நம்ம என்ன பண்ணோம், நம்ம போன் மேரோவில் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நம்ம 120 days நம்ம பாடியில் இருந்து எல்லா ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போகிற அந்த இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டியை செய்யும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடையும் வேஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்புகிற, இப்போ கிட்னிக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்து ரிமூவ் பண்ணுற ஆக்டிவிட்டி, எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து இந்த ஆர்பிசி வந்து பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் தே ரீச் த 120 days they are getting disintegrated in the spleen. ஸோ ஸ்ப்ளீனில் தான் வந்து அந்த ஓல்டு ஆர்பிசி செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ ஸ்ப்ளீனில் டெஸ்ட்ராய் ஆகாத செல்ஸ் வந்து நம்மளுடைய லிவர்லேயும் சில செல்ஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும். திஸ் ஆர்பிசி they are involved in transportation of the oxygen from the lungs to the tissues. So that only I have told you already. So RBCல பார்த்தீங்கன்னா mature mammalian RBCல they do not have the cell organelles and nucleus. So this is one important thing. ஸோ மீதி இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். பட் மெமாலியன் ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா யங் ஆர்பிசியில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். பட் வந்து ஒன்ஸ் தே பிகம் மெச்சூர் மெமாலியன் ஆர்பிசி தே டு நாட் ஹாவ் த நியூக்ளியஸ் ஆர் த செல் ஆர்கனல்ஸ். So what all we studied about RBC? They are the most abundant cells in the human body. They are formed in the bone marrow. They are red in color due to the presence of the respiratory pigment hemoglobin. They are biconcave and disc shaped. The mature mammalian RBC, they do not have the cell organelles and the nucleus. So their lifespan is 120 days. They are involved in the transport of oxygen from the lungs to the tissues. Then how many cells are there in the human body? Nearly 5 million cells. Already you have studied mammalian RBC. They lack nucleus and cell organelles. As they lack nucleus, the cells are biconcave, which increase the surface area for oxygen binding. ஸோ மெமாலியன் ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இல்லாததுனால செல்ஸ் வந்து பைகான்கேவாக இருந்து ஆக்சிஜன் பைண்டிங் கெப்பாசிட்டிக்கு தேவையான இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுக்குது. நெக்ஸ்ட் தே டு நாட் ஹாவ் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அதில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா they transport all the oxygen to the tissues. ஸோ அது தனக்குள்ளே எந்த ஆக்சிஜனையும் வச்சுக்காம எல்லா ஆக்சிஜனையும் வந்து டிஷ்யூஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ லாஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா allows the RBC to transport all the oxygen to the tissues. Next, they do not have the endoplasmic reticulum. ஸோ endoplasmic reticulum இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா ஆர்பிசி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நேரோ கப்லரிஸ் வழியாகவும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ as they do not have the endoplasmic reticulum, the RBC becomes more flexible so that it can move through the narrow capillaries. There are about 5 million RBCs in 1 cubic milliliter of blood. If the number of erythrocytes decrease below this,
இட் லீட்ஸ் டு அனிமியா, இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 மில்லியனை விட ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா it will lead to anemia. I think all have understood the video. Today's question is, why does mammalian RBC lack cell organelles and nucleus? What are the formed elements of blood? Write short notes on red blood corpuscles. Write home test on these questions and post your answers. Listen to the video carefully. If you have any doubt, you can ask me. Do your work sincerely. Stay home, stay safe. Thank you, children.